வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக அரசு மின்சாரம் குறித்து மின்சாரத்துறை குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அதைத் தொடர்ந்து நேற்றும் இன்றும் சட்டமன்றத்தில் அதை பற்றின உரையாடல்கள்லாம் போயிட்டு இருந்தது. இந்த உரையாடல்கள், இந்த வெள்ளை அறிக்கை, இது குறித்த பல்வேறு தரப்பினர் வைக்கக்கூடிய கருத்துக்கள், ஃபெலிக்ஸ் ஜெரால்டெல்லாம் போய் ஏதாவது அந்த சொல்லதிகாரம் அந்த மாதிரி ஏதோ ஒரு நிகழ்ச்சியிலெல்லாம் பேசியிருக்கிறாப்புல. என்ன பேசினாங்க, இது என்ன சொல்லுது இந்த வெள்ளை அறிக்கை, தமிழ்நாட்டின் நிலவரம் என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். இந்த வெள்ளை அறிக்கை வெளியிடுறதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. என்ன பேச்சு அடிபட்டுச்சுன்னா, ஒரு 18 ஹார்ட் டிஸ்க்கு காணாமல் போயிடுச்சு அப்படின்னாங்க. இது குறித்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, காணாமல் போனது மின்சாரத்துறையிலேருந்து 18 ஹார்ட் டிஸ்க்குன்னு சொல்கிறாங்க. அதை அப்புறமா ரெக்கவர் பண்ணிட்டோம். அதில் முக்கியமான ஆவணங்கள்லாம் இருந்தது. அந்த ஆவணங்களோட யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. அதனால தான் மின்வெட்டு. அப்புறம் மீட்டது 40 ஹார்ட் டிஸ்க்குன்றாங்க. அப்போ 40 ஹார்ட் டிஸ்கில் எத்தனை மின்சாரத்துறையை சேர்ந்தது, இல்லை 40மே மின்சாரத்துறையை சேர்ந்ததா, இதை பற்றிலாம் ஏன் கேள்வி கேட்க மாட்டீங்க பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி அவர்கள் கேள்வி கேட்டிருந்தாங்க. இதில் முக்கியமாக ஒரு விஷயம் நிறைய பேருக்கு புரியாமல் உருட்டுறது என்னென்னா, எனக்கு இந்த பத்திரிகை துறையின் மீது சுத்தமாக நம்பிக்கையே போயிடுச்சு. முன்னாடிலாம் கேள்விகள் கேட்டாங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கேள்விகள் கேட்பாங்க, அர்த்தமுள்ள கேள்விகள் கேட்பாங்க. அதை விட்டுட்டு இப்போ எல்லாருமே ஒன்று யாரும் கேள்வியே கேட்குறதில்ல. அதிலும் குறிப்பாக அண்ணன் சீமானோட பேட்டின்னா கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா அவரே எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லி முடிச்சுடுவார், அவர் என்ன சொல்ல விரும்பினாருன்னு. அதனால் கேள்விகள் அதிகமாக இருக்காது. மற்ற இடங்கள்லாம் போனாங்கன்னா ஒரு சேனலில் காரன் என்ன கேள்வி கேட்குறோன்னா அதே கேள்வியை மறுபடியும் இவங்களும் கேட்குறாங்க. இது என்ன மாதிரியான ஒரு நிலைன்னு தெரியல. நான் வேலை பார்த்த காலத்துலலாம் பார்த்தோம்னா, அந்த சீஃப் எடிட்டர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் அந்த தலைமை ஆசிரியர். அவர் என்ன பண்ணுவார், இந்த மாதிரி இப்போ பேட்டிகளுக்கு போகிறாங்கன்னா முதல்ல கேள்விகளை தயார் பண்ணிட்டு வான்னு சொல்லுவாங்க. கேள்விகள் தயார் பண்ணிட்டு வந்தோடனே அந்த கேள்விகளெல்லாம் அவர் கரெக்ஷன் பண்ணி, இந்தந்த கேள்விகளை கேளுங்க, இந்த கேள்விக்கு இப்படி பதில் வந்தால் இப்படி ஒரு குறுக்கு கேள்வி கேளுங்க, துணை கேள்வி கேளுங்க அப்படின்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ இருக்கிற அந்த ஊடகத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய அந்த சீஃப் எடிட்டர்ஸ் போன்றவங்கெல்லாம் இந்த புதுசாக வரக்கூடிய எடிட்டர்ஸ்க்கு இந்த மாதிரி கேள்வி கேட்குறதுக்கு பயிற்சியாவது கொடுக்குறாங்களா இல்லையானே தெரில. அப்படி இல்லைன்னா இப்போ ஒருத்தர் கேட்ட அதே கேள்வியை இவரும் கேட்டு, இவரும் அதே ஃபுட்டேஜ், அப்புறம் இவர் வாய்ஸில் அந்த கேள்வி எத்தனை தடவை தான் அதான் அந்த கேள்விக்கு தான் அப்போ பதில் சொல்கிறேன் அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுறாங்க. இப்படி தான் அந்த கேள்வி பதில் செஷன் போகுது. அது ஒரு புறம் இருக்கட்டும். முக்கியமாக என்னென்னா, இந்த பத்திரிகையாளர்களுக்கு என்ன தெரியல அப்படின்னா, இந்த ஹார்ட் டிஸ்க் போச்சு, காணாமல் போச்சு, திருடு போச்சுன்னாங்களே, அது எப்படி திருடு போகும் யோசிச்சு பாருங்கள். ஒருத்தர் வேலை பார்த்துட்ருக்கார் மின்சாரத்துறையில். அவர் நைட்டு வீட்டுக்கு போயிட்டு காலைல பார்த்தா ஹார்ட் டிஸ்க் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவர் எப்படி வேலை பார்ப்பார்? அந்த அளவுக்கு செக்யூரிட்டி இல்லாமல் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது ஒரு சின்ன நடைமுறைங்க. மிஷின் ரொம்ப பழசாயிடுச்சுன்னா ஸ்க்ராப் பண்ணுவாங்க. அப்படி ஸ்க்ராப் பண்ணும்போது அந்த ஸ்க்ராப்புக்கு அந்த அவர் யாராவது ஒரு ஹெட் ஒருத்தர் இருப்பார், அவர் அப்ரூவல் கொடுக்கணும். அந்த அப்ரூவல் கொடுத்தோடனே அந்த ஸ்டோர்ஸ் மேனேஜர் மாதிரி யாராவது ஒருத்தர் இருப்பார், அவர் என்ன பண்ணுவார், ஒரு இண்டன் போட்டு புது சிஸ்டம் வாங்க சொல்லிவிட்டு இந்த பழைய சிஸ்டத்தை கொண்டு போய் ஸ்க்ராப்பில் போட்டுருவாங்க. ஸ்க்ராப்லனா ஒரு ரூமில் போட்டு வச்சுருப்பாங்க. அது கொஞ்சம் நிறைய சேர்ந்துடும், ஒரு 50 100ன்னு சேரும். சேர்ந்த பிறகு என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு டெண்டர் விடுவாங்க. ஸ்க்ராப் டீலர் யாராவது இந்த பழைய கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க, என்ன ரேட்டு போய் ஒரு வாட்டி இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு எனக்கு கொட்டேஷன் கொடுப்பாங்க. அதில் யார் அதிகமான ரேட்டு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த ஸ்க்ராப்பை கொடுத்துருவாங்க. இதில் இந்த ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருந்த எவனோ ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கான், இந்த ஸ்க்ராப்பில் கிடந்த கம்ப்யூட்டரில் ஹார்ட் டிஸ்கை மட்டும் திருடி எடுத்துகிட்டு போய் வெளியே விற்றுட்டாங்க. சரியா? அதெல்லாம் சகஜமாக நடக்கும். ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸை காலி பண்ணாங்கன்னா, காலி பண்ணதுக்கு அப்புறம் அந்த பியூன் அந்த மாதிரி ஆளுங்க இருப்பாங்கல்ல, அவங்கள மட்டமாக சொல்லலை, ஒரு அடிமட்டத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒயரிங்கில் இருக்க ஒயர் வேறு பிச்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்த ஒயரை கொண்டு போய் காப்பருக்கு இடைக்கு இட போட்டுடலான்னு. அப்படி ஸ்க்ராப்புக்கு போடுறதுக்காக வச்சுருந்த சிஸ்டம்லேருந்து ஹார்ட் டிஸ்க்கு போயிருக்கு.
அப்படி அந்த சிஸ்டம் வந்து ஹார்ட் டிஸ்க் ஸ்க்ராப்புக்கு போகுதுன்னா முதல்ல அதில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் பேக்கப் எடுத்துகிட்டு தான் அந்த சிஸ்டமை ஃபார்மேட் பண்ணி, ஏன்னா வெளியே ஸ்க்ராப்புக்கு போகும்போது அதில் இருக்க இன்ஃபர்மேஷன் வெளியே போயிடக்கூடாதுன்றதுக்காக அந்த சிஸ்டமை அந்த ஹார்ட் டிஸ்க்கை ஃபார்மேட் பண்ணிவிட்டு தான் தூக்கி ஸ்க்ராப்பில் போடுவாங்க. இன்ஃபர்மேஷனோட யாரும் ஸ்க்ராப்பில் போட மாட்டாங்க. ஸோ அந்த 18 ஹார்ட் டிஸ்க்கு காணாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறதே ஒரு திசை திருப்பும் வேலை. சரியா? 2வது இடத்துக்கு வருவோம். 2வது இந்த வெள்ளை அறிக்கை. இந்த வெள்ளை அறிக்கையை வந்து வழக்கம் போல் அதில் தப்பு பண்ணிட்டாங்க, டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினதில் தப்பு, இது தப்பு, அது தப்பு அப்படின்னாங்க. சரி, நான் ஒன்று கேட்குறேன், அவங்க சொன்னதெல்லாம் உண்மையாகவே இருக்கட்டும். அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து எல்லாமே ஃபியூஸ் கேரியர் அது இதுன்னு இருக்குல்ல, எல்லாம் சரியாக மே மாதம் 11ஆம் தேதி வரை வேலை பார்த்துட்டு 11ஆம் தேதியிலேருந்து வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்னு வேலை செய்யுமா? நல்லா யோசிங்க. 5 வருஷமாக ஒழுங்காக வேலை பார்த்துக்கிட்டு இருந்த டிரான்ஸ்ஃபார்மரு கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி மொத்த தமிழ்நாட்டிலையும் 11ஆம் தேதி காலையிலேருந்து வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு வேலை செய்யுமா? அப்படின்னு நடக்குமா? அது பணியாளர்கள் பற்றாக்குறை. அப்போ 11ஆம் தேதி வரை வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்கெல்லாம், அதாவது மே 10ஆம் தேதி வரை வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்கலாம் மே 16ஆம் தேதி எல்லாம் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்களா? அப்படி நடந்ததுன்னா பற்றாக்குறையாகும், ஆள் பற்றாக்குறை. ஆட்கள் ஏற்கனவே இருந்த அதே ஆட்கள் தான் இருக்காங்க. அந்த ஆட்களை வச்சுக்கிட்டு தான் மொத்த ஏப்ரல் மார்ச் எல்லா டைமும் அந்த பவர் சப்ளை கொடுக்கப்பட்டது. இதே மின்சாரத்துறை, இதே எந்திரங்கள், இதே பணியாளர்கள், இவங்கள வச்சு தான் அந்த வேலை செஞ்சுருக்கிறாங்க. இப்போ வந்துட்டு ஆள் பத்தலை அப்படின்னு சொன்னால் அது எப்படி ஒத்துக்க முடியும்? இல்லை ஒரு ஃபெலிக்ஸ் வேறு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் போய் தரமற்ற நிலக்கரியை வாங்குகிறாங்க. அப்புறம் அந்த தரமற்ற நிலக்கரியை அதிக விலை கொடுத்து ஒரு கப்பலில் ஏற்றி கொண்டாடுறாங்க. அப்புறம் அந்த கப்பல் நம்ம போர்ட்டுக்கு வந்தவுடனே அதிக விலை கொடுத்து லாரிகளில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அதனால தான் மின்சாரம் பத்தலை. எப்பா, அதே லாரி அதே கப்பல் தானே, அதே கப்பலில் தானே கொண்டு வந்தாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த தரம் குறைந்த நிலக்கரியை வாங்க சொல்லி கட்டாயப்படுத்தியது யார் தெரியுமா? மோடிஜி. எப்போ வர 2020 வரை நம்ம எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்த அந்த 10 ஆண்டுகளும் ரிலையன்ஸில் இருந்து தான் நிலக்கரி வாங்கணுன்னாங்க. அங்கேருந்து தான் வாங்கி அந்த தரமற்ற நிலக்கரியை வச்சுக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அடுத்த 5 ஆண்டுகளில் மாற்றப்பட்டு விட்டது. மாற்றப்பட்டு தரமான நிலக்கரிகள் வாங்கிறதுக்கு உண்டான வேலைகள்லாம் செஞ்சு மின்சாரத்துறைக்கு ஏகப்பட்ட லாஸை வந்து குறைச்சிருக்கிறாங்க. மின்சாரத்துறை முழுமையாக லாபத்துலலாம் இயங்கலை. அதுக்கு காரணங்கள் வேறு. அதுக்கு என்ன காரணம்? கிட்டத்தட்ட கடந்த 5 ஆண்டுகளில் சுமார் 2 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், அதாவது மீட்டர் இல்லாத கனெக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த மின்சாரங்கள் எந்த கணக்கில் வரும்? இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி வச்சிங்களேன், 1 லட்சம் ரூபாய்க்கு மின்சாரம் வாங்குகிறாங்கன்னு வச்சுங்க. அதை மக்களுக்கு விற்று ஒரு 1.25 லட்சம் ரூபாய்க்கு விற்றாங்கன்னா, ஒரு பேச்சுக்கு வச்சு புரியுதலுக்காக வச்சுப்போம், விற்றாங்கன்னா மின்சாரத்துறைக்கு 25,000 ரூபாய் லாபம் கிடைக்கும். இந்த கணக்கு புரியுதா? இப்போ இந்த 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின மின்சாரத்தில் ஒரு 30,000 ரூபாய்க்கு உண்டான மின்சாரத்தை இந்த விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுத்துட்றாங்க. அப்போவும் இதே 1.25 லட்சத்துக்கு தான் விற்கிறாங்க. ஆனால் அதில் 30,000 ரூபா பணம் வராது. அப்போ என்ன ஆகும்? மிச்சம் நம்மக்கிட்ட 95,000 ரூபாய்க்கு தான் மின்சாரத்தை விற்றுருப்பாங்க. அப்போ 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வாங்கிய மின்சாரம் 95,000 ரூபாய்க்கு விற்கும்போது 5,000 ரூபாய் கம்மியாகுது. அப்போ நஷ்டத்தில் தான் இயங்கும். இதை அப்போ இந்த இலவச மின்சாரம்ன்றதை நிப்பாட்டிடலாமா அப்படின்னு கேட்டால், இந்த இலவச மின்சாரம்ன்ற திட்டத்தை கலைஞர் ஏன் கொண்டு வராரு தெரியுமா? இது வந்து ஒரு சம்பவமே சொல்லுவாங்க. ஒரு முறை துரைமுருகனும் கலைஞரும் பேசிகிட்டு இருக்கும்போது கலைஞர் வந்து துரைமுருகன்கிட்ட கேட்டாராம், எப்பான்னு சொல்ல மாட்டாங்க, துரை, ராஜா காலத்துலலாம் விவசாயம் பண்ணுறதுக்கு தண்ணி வசதி வேணும்பாங்கல்ல, அப்போ அந்த காலத்துலலாம் என்னையா பண்ணாங்க ராஜானா? அவங்க கை காசு போட்டு செலவு பண்ணி தான் குளம்லாம் வெட்டி ஏரியெல்லாம் வெட்டி அதுக்கு தண்ணி வர்றதுக்கு உண்டான வழிகள்லாம் செஞ்சு அந்த தண்ணி வந்து விவசாயத்துக்கு போய் சேர்கிற அளவுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. ஏன்னா அப்போ ராஜா காலத்தில் பூரா தண்ணி விவசாயத்துக்கு வேணும்னா அரசாங்கம் தான் செலவு பண்ணிச்சின்னு சொல்கிறேன் அப்படின்னு. ஆமாங்க ஐயா.
அப்போ நம்ம மட்டும் இப்போ வந்து இருக்கிற ஏரிகளை தாண்டி இன்னும் புதுசாக ஏரிலாம் வெட்ட முடியாது. ஏரி பாசனத்தை மட்டும் நம்பிலாம் விவசாயம் இன்றைக்கி பண்ண முடியாது. கிணறுகள் வேணும். அப்போ கிணறு வேணும்னா கிணத்துல இருக்கிற தண்ணி வெளியே வரணும்னா மோட்டர் போடணும். அப்போ அந்த மோட்டருக்கு கொடுக்க வேண்டிய மின்சாரத்தை நம்ம ஃப்ரீயாக தானே கொடுக்கணும். அரசாங்கம் தானே அந்த கிணத்துலேருந்து தண்ணி வெளியே வந்து விவசாயத்துக்கு பயன்படுறதுக்கு உண்டான வேலையை செய்யணும். அப்போ அந்த மின்சாரத்தை இலவசமாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் விவசாயத்துக்கான மின்சாரத்துக்கு இலவசம் அப்படின்ற இடத்துக்கே வர்றாங்க. அதுக்கு முன்னாடிலாம் வந்து மின்சாரத்துக்கு சார்ஜ் உண்டு. நான் சின்ன வயசில் எங்கள் தாத்தா ஊருக்கெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா, எங்கள் தாத்தாவோட வயலில் கிணறு கிடையாது, சரியா? ஆனால் எங்கள் பெரிய தாத்தா, அதாவது எங்கள் தாத்தாவோட அண்ணனோட வயலில் வந்து கிணறு உண்டு. இப்போ எங்கள் மாமா வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி ஃபோன் பண்ணி பெருமையாக சொன்னார், அப்பா ஒரு வழியாக எங்கள் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி நான் கிணறு வெட்டிட்டேன் கண்ணா அப்படின்னு சொல்லி. என்னை வந்து வீட்டில் கண்ணன்னு கூப்பிடுவாங்க. சரி, அது டக்குன்னு அது சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி தான் சொல்லி ஃபோன் பண்ணி சந்தோஷப்பட்டார். அப்போது ஒரு கிணறு வெட்டுறதுன்றதே ஒரு பெரிய வேலையாக இருந்திருக்கு. அது அந்த கிணத்தை ஏன்னா கிணறு வெட்டிட்டோன்னு வச்சிங்களேன், அந்த கிணறு சைஸுக்கு உண்டான இடம் விவசாயத்துக்கு இல்லாமல் போயிடும். அதில் இன்னொரு 10-20 வாழை மரத்தை நட்டு வைக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணலாம்ல. அப்படி தான் இருந்தது. அதனால தான் ஆழ்துளை கிணறுகள் அப்படின்னு கான்செப்டை மாற்றுறாங்க. ஒரே ஒரு போர்வெல் மாதிரி போட்டு அந்த போர்வெலுக்குள்ளேயே வச்சு பம்ப் செட்டை வச்சு போட்டோம்னா விவசாயத்துக்கான நிலம் வந்து கிணறு எடுத்துக்காது இல்லை அப்படின்றதுனால தான் ஆழ்துளை கிணறுகள்னு மாற்றுறாங்க. அப்போ ஒரு விவசாயத்துக்குள்ளே எத்தனை விஷயங்கள் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த விவசாயி அந்த மின்சாரத்தை பயன்படுத்தி அப்போல்லாம் வந்து எங்கள் பெரிய தாத்தா வந்து நாங்கள் பம்ப் செட்டில் குளிக்கணும்னு ஆசைப்படுவோம். அப்போ தண்ணி எப்போ போடுறோமோ அந்த டைமுக்கு வாங்கடா அப்படிம்பாரு. உங்களுக்காக தனியாக போட்டுக்கிட்டு இருக்க முடியாது, போட்டால் கரண்ட்டு செலவாகும் அப்படின்னு. அப்போது யோசிச்சு பாருங்கள், அந்த கரண்ட்டை கொடுக்கறதுக்கு பின்னாடி அவ்வளோ விஷயங்கள் யோசித்து தான் கலைஞர் கொண்டு வர்றாரு. ஆனால் இப்போ நீங்கள் என்ன சொல்லிகிட்டு இருக்கீங்க, லீக்கேஜ் ஆகுதுன்றப்பல அந்த ஃபெலிக்ஸ் ஜெரார்டு சொல்லும்போது நிறைய லீக்கேஜ் ஆகுதுங்க. அந்த லீக்கேஜ் எல்லாம் கட்டுப்படுத்திட்டோம்னா மின்சாரத்துறையை லாபமாக்கிடலாம் அப்படின்றார். லீக்கேஜ்னால் என்ன லீக்கேஜு? இப்போது ஃபுட் கார்பரேஷனில் வந்து லீக்கேஜுன்னு சொன்னால் என்ன சொல்லலாம், மூட்டையை வந்து அரிசி மூட்டையை இங்கேருந்து தூக்கிட்டு அங்கே போவாங்க. அப்போ இந்த கொக்கியை போட்டு அந்த மூட்டையை தூக்கி முதுகில் எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி ஒவ்வொரு தடவையும் கொக்கி போடும் போதெல்லாம் அதில் அந்த ஓட்டையிலேருந்து கொஞ்சம் நெல்லெல்லாம் செதறி கீழே விழும். அப்படி நெல் வேஸ்ட்டாக போகுதுன்னு சொன்னால் அது வந்து லீக்கேஜு அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். மின்சாரத்துறைக்கு வரக்கூடிய பணம் வசூலில் எப்படி லீக்கேஜ் வரும்? சார் அவர்கிட்ட 10,000 கொடுத்தேன் சார், வர வழியில் லீக்கேஜ் ஆகி ஒரு 100 ரூபா கீழே விழுந்துருச்சு, இந்தாங்க மிச்சம் அப்படின்னு சொல்கிறாங்களா? இந்த வார்த்தை ஒன்று ஃபேன்சியாக இங்கிலீஷில் கற்றுக்கிறது. அன்றைக்கி கூட சொன்னோம் பார்த்தீங்களா, வில்ஃபுல் இன்எஃபிஷியன்சி அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டாப்புல இதே ஃபெலிக்ஸ் ஜெரால்டு தான். அது என்னையா இன்எஃபிஷியன்சி எப்படி வில்ஃபுல்லாக இருக்க முடியும்? எனக்கு எவ்வளோ எஃபிஷியன்சி இருக்கோ அந்த எஃபிஷியன்சிக்கு தான் நான் வேலை பார்க்க முடியும். இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய தாவேகா அரசாங்கம் எப்படி இருக்கீங்க? மே 11 சுத்தமாக கரண்ட்டு கிடையாது எங்கேயுமே. இன்றைக்கி உதயநிதி பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, முன்னாடிலாம் பசங்க இன்றைக்கி ஸ்கூல் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு டிவியை போட்டு காலையில் பார்த்துட்டு இன்றைக்கி ஸ்கூல் லீவு அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. இப்போல்லாம் பசங்க எப்படி ஸ்கூல் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறாங்கன்னா, டிவி ஆன் பண்ணால் இன்றைக்கி டிவி ஆன் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் அப்போ இன்றைக்கி பவர் இல்லை அதனால் ஸ்கூல் இல்லை. ஏன்னா வட சென்னையில் பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஸ்கூலில் வந்து மொத்தமாக லீவ் விட்டாங்களாம், கரண்ட் இல்லைன்னு லீவ் விட்ருக்குறாங்க. ஏன்னா வெயில் காலம், பிள்ளைங்களால் போய் அந்த வெயிலில் உட்காந்துருக்க முடியாது அப்படின்னு. அப்போ யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய திறமையின்மையின் காரணமாக உங்களுடைய இன்எஃபிஷியன்சி, நான் வேணால் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு பாணியில் சொல்கிறதா இருந்தால் உங்களுடைய வில்ஃபுல் இன்எஃபிஷியன்சியால் மின்சாரத்துறையை சார்ந்தவர்களிடம் ஒழுங்காக வேலை வாங்க தெரியல. புரியுதா? உங்களால் ஒழுங்காக வேலை வாங்க தெரியல. ஒரு சாதாரண கட்டடம் கட்டுற வேலையாக இருந்தால் கூட அந்த கட்டட தொழிலாளர்கள் அத்தனை பேரும் ஒழுங்காக வேலை பார்க்குறாங்களான்னு மேற்பார்வை பார்க்கறதுக்கு ஒரு சூப்பர்வைசரை போட்டிருப்பாங்க. அவர் வெட்டியாக தான் உட்காந்துருப்பார் அங்கே சும்மா போய். ஆனாலும் அந்த கலவை போடுறதுக்கு கரெக்டாக போட்டாங்களா அது பார்க்குறது, எல்லோரும் ஒழுங்காக வேலை செய்ய வேண்டிய முழு நேரமும் வேலை செய்கிறாங்களான்னு பார்ப்பாங்க. உங்களால் மின்சாரத்துறையில் வேலை செய்யும் பணியாளர்களை ஒழுங்காக உங்களுக்கு வேலை வாங்க தெரியல. உங்களுடைய இன்எஃபிஷியன்சியின் காரணமாக மின்சாரத்துறை ஒழுங்காக வேலை செய்யவில்லை. அதனால தான் மக்களுக்கு கரண்ட் இல்லை, மக்களுக்கு பவர். அதாவது இது வந்து கடந்த ஒரு 3-4 மாதமாக நடந்துக்கிட்டு இருக்குங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறதுல நியாயம் இருக்குது. கருவிகள்லாம் பழுதாகிடுச்சு அப்படின்னு. கரெக்டாக மே 11 கருவிகள் பூரா பழுதாகி போச்சு. கரெக்டாக 11 மின்சார உற்பத்தி குறைஞ்சி போச்சு. கரெக்டாக 16 தான் ஃபியூஸ் கேரியர்லாம் திருடிட்டு போகிறாங்க.
அதுலேயும் நம்ம இவர் முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் சொல்லும்போது தெளிவாக சொன்னார். அது எப்படியா என்ன டெக்னாலஜினே எனக்கு புரியலைங்க. காலையில் 11 மணிக்கு நல்ல பட்டையை உரிக்கிற வெயிலில் ஒருத்தன் ஃப்யூஸ் கேரியரை பிடுங்கினா அந்த ஏரியாவில் கரெக்டாக 7 மணிக்கு தான் சாயங்காலம் கரண்ட்டு போகுது. டைமர்லாம் வச்சு ஃப்யூஸ் பிடுங்குறாங்களா? எனக்கு புரியலைங்க அப்படின்னு தெளிவாக கேட்டார். ஸோ இவங்க பூரா சப்பக்கட்டு கட்டுறது தான் வேலை நடந்துக்கிட்டு இருக்கே தவிர அந்த துறையை சார்ந்தவர்கள் துறை சார்ந்த எந்த வேலையும் செய்யலை அப்படிங்கிறது தான் முக்கியமான செய்தி. இதை தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.